டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நெருங்கி வரேன். ஆனால் இவங்க பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ தான் பேசி கெஞ்சுறது, நான் எவ்வளோ தான் கதறுன்னு கதறுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை வலி தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்திருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த பல அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதில் ரொம்பவே காங்கிரஸ் இமேஜை இழந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இதனுடைய எதிர்வலி பயங்கரமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்தியா கூட்டணி அப்படின்றது அதுக்கோட பலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கட்சிகளுடைய ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமையாக இருந்து செயல்படுறது தான் இந்த இந்தியா கூட்டணியோட பெரும் பலம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த பலம் அப்படின்றது கொஞ்சம் சில சலசலப்புகள் இருக்குது, அந்த ஒற்றுமையில் சில விரிசல்கள் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்தியா கூட்டணியில் திமுக கொஞ்சம் விலகி இருக்கிறதுல மற்ற கட்சியினருக்கு ஒரு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதில் முக்கியமாக காங்கிரஸ் பயங்கரமான ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய இமேஜையை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சமீபத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக 8ஆம் தேதி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்தது டெல்லியில். இதில் திமுக கலந்துக்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு செஞ்ச துரோகம் அப்படின்றது தான். ஆக்சுவலாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நட்பின் நிமித்தமாக, ஒரு மரியாதை நிமித்தமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு, ஐயா நாங்கள் இது மாதிரி செயல்பட போகிறோம், ஏன்னா இடதுசாரிகள் விசிகாலாம் ஒரு முடிவு எடுத்தாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாச்சுன்னா என்ன பண்ணிடணும், ஒரு பழகிற தோஷத்துக்காகச்சுன்னா என்ன பண்ண முடியும், சொல்லிட்டு போயிருக்கலாம்ப்பா. ஆனால் முதுகில் குத்திட்டு போனாங்கல்ல, இதை யாராலையும் மன்னிக்க முடியாது அப்படின்னு. சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்யாண நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, கலைஞர் அவர்கள் கூட்டணியை அப்படி கட்டி காப்பாற்றிடுவார், யாரையுமே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் இது வரைக்கும் யாரையுமே அது மாதிரி சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க போனாங்கன்னா அதையும் தடுத்தது இல்லை. அதே வழியில் தான் நானும் என்ன பண்ணேன், இந்த கூட்டணியை அப்படி என்ன பண்ண காப்பாற்றினேன். ஆனால் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் அவர் என்ன பண்ணார், மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி தான் கேட்டாங்க, விசிகா கேட்டுச்சு, ஐஎம்எல் கேட்டுச்சு, இடதுசாரிகள் கேட்டாங்க, ஓகே அப்படின்னு தான் சொன்னார். கண்டி நீங்கள் போகலாம் கூடாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தலை, அவங்கள நிர்பந்திக்கலை. திருமாவளவர்கள் இது தான் பதிவு பண்ணுறாரு. நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்டையோ அமைச்சர் பெருமக்கள்கிட்டையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க, எதுவுமே பேசலை. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திமுக தலைவர் நினைச்சிருந்தா எங்களை நிர்பந்திச்சிருக்கலாம், எங்களுக்கு எப்படியோ ஒரு கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் உங்க இஷ்டம், நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்க, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொன்னார், மகிழ்ச்சியாக சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் திமுகவால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதனால் திமுக என்ன பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே நாங்கள் பண்ணால் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் கூட்டணி விட்டு வெளியேறல. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தை என்ன பண்ணாங்க, அவாய்ட் பண்ணாங்க. ஸோ இப்படியா இருக்கும்பொழுது இது கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் நடக்கும்பொழுது பல தலைவர்கள் காங்கிரஸுடைய அணுகுமுறையை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. பல மாநிலங்களில் காங்கிரஸுடைய அணுகுமுறை இது மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்தது பல மாநிலங்களில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அது மாத்திரமல்ல, பிரச்சாரங்களை வரும்போது ஒரே மாநிலத்தில் சில தொகுதிகளில் கூட்டணி, சில தொகுதியில் தனித்தனியாக நிற்கும் போது பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது ஒரு தொகுதியில் வேற மாதிரியும் இன்னொரு தொகுதியில் வேற மாதிரி பேசுது. இது மாநில கட்சிகளுக்கு பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த அணுகுமுறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா இங்கே கருத்துக்களை முன் வச்சது தான் இங்கே நம்ம பார்த்தோம். திருமாவளவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, தேஜஸ்வி அது சொல்லியிருக்கிறாரு. இது போல பல கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது காங்கிரஸ் கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சு. ஏன்னா அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பல கட்சிகள் காங்கிரஸை தான் டார்கெட் பண்ணி பேசுனாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த இந்த நிகழ்வு பற்றி தான். ஸோ தமிழ்நாட்டில் திமுக கூட 20 ஆண்டு காலம் இந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியான ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒரு பதவிக்காக இது மாதிரி ஒரு விஷயங்கள் எடுக்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் எதிரொலிக்க ஆரம்பிச்சுது. அதனால தான் அந்த தலைவர்கள் எல்லாமே கருத்துக்கள் வச்சாங்க. சரி, ஓகே, எப்படியா இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்குள்ள அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சில பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, கோரிக்கைகளும் வைக்கப்பட்டது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வெளிப்படைத்தன்மை கிடையாது, ஓட்டு திருட்டு நடக்குது, இந்த எஸ்ஏஆர் மூலமா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதமாகவே, ஒரு கோரிக்கையாகவே இது அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒருமையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எல்லா கட்சி தலைவர்களும் அதில் சைன் இடணும். ஆனால் திமுக மட்டும் இதில் பிடி கொடுக்க
கொடுக்காம இருந்தது. நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பிகளோ இல்லை திமுக தலைவரோ யாருமே வந்து என்ன பண்ணல, கையெழுத்து போடவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஏன்னா அறிவாலயத்திலேருந்து அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்ததுனால இவங்க இந்த திமுக தலைவர்கள் யாரும் சைன் போடலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது காங்கிரஸுக்கு ஒரு பெரும் பின்னடைவு, அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இடையில கூட ராகுல் காந்தி அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார், பர்த்டே விஷ் பண்ணார். சரி, பர்த்டே விஷ் பண்ணும்போது இவர் என்ன பண்ணார், பரவாயில்ல திமுக தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுக்கு விஷ் பண்ணுறாரு அப்படின்னும் போது வாங்க நம்ம சேர்ந்து இணைஞ்சு பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவர் அழைப்பு கொடுத்தாரு. நன்றி சொல்லிட்டு இவர் அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் இதுலேருந்து திமுக கிட்டேருந்து ஒரு பெரிய ரிப்ளை வந்ததா அப்படின்னா வரவே கிடையாது. மாறாக செல்வ பெருந்தகையுடைய மகள் திருமண கல்யாணத்துக்கு போகிறாரு. அப்போ காங்கிரஸ் என்ன நினச்சுன்னா, பரவாயில்ல இவங்க எல்லாமே மறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம கூட இணக்கமாக இருப்பாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் ரொம்ப அடுத்தடுத்து எடுக்கலாம். ஸோ திமுக வந்து நம்மளை வந்து என்ன பண்ணல, எதிரியாக நினைக்கல அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க. ஸோ இந்த விவகாரம் வைக்கும்போது திமுக மட்டும் அந்த கடிதத்தில் சைன் போட மறுத்துருச்சு. நீங்கள் நாடாளுமன்றத்தில் 5வது பெரிய கட்சி திமுக அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணியில் திமுக இந்த கையெழுத்தை போடாத பட்சத்தில் எதிர்கட்சியான பாஜக இங்கே ஏளனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு பலமே ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையாக இருக்கிற கூட்டணி சதைக்கிற வேலை தான் பாஜக அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக அப்படின்றது உள்ள வந்து சைன் போடாத பட்சத்தில் இங்கே பாஜகவுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஆயிரும், இது காங்கிரஸுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த அளவுக்கு மைனஸ் ஆகும், இமேஜே டேமேஜ் ஆயிரும். ஸோ காங்கிரஸுடைய இமேஜை காப்பாற்ற வேண்டிய ஒருத்தர் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் முடியும் அப்படின்றது காங்கிரஸ் அபிர்வதமாக என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போது திமுக நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு வலி ஏக்கம் தான் காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்றது நிதர்சனம் உண்மை. ஆனால் காங்கிரஸ் இங்கே நடந்து கொண்ட விதம் என்ன, இன்னைக்கு திமுக தலைவர் அவர்கள் பேசும் பொழுது நம்மளுக்கு கூட்டணியே வேண்டாம், தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழக தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே கேட்குறாங்க, அதையும் நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்ல. ஸோ இது வந்து காங்கிரஸுடைய அணுகுமுறை தான் இவ்வளவுத்துக்கும் காரணம், இந்த வீழ்ச்சிக்கு காரணம் எல்லாமே காங்கிரஸுடைய அணுகுமுறை தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தில் எல்லாம் வச்சுப்போமே. ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில் திமுக கொஞ்சம் விலகி இருக்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மைனஸாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே இங்கே கருதுகிறாங்க. ஸோ இந்த கடிதத்தில் திமுக சைன் போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டணிக்குள்ளே சமாதானம், சைன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ் மேலே ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இருக்குது அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்காகவே சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. சோ பாஜகவை எதிர்க்கிறதுல திமுக ஒருபோதும் பின்வாங்காது அப்படின்றதுல அவங்க கொள்கை ரீதியா அவங்க இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திமுக இந்த கடிதத்தில் சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செஞ்ச இந்த ஒரு தவறுனால இன்னைக்கு ஒரு பெரிய விளைவுகளே இங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ காங்கிரஸுடைய இமேஜை காப்பாற்றுறது திரு மு.க. ஸ்டாலினுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.